என்ன வாழ்க்கடா இது? எஸ்பிஎம் முடிஞ்சு 1 மாதம் ஆயிடுச்சு, வேலை எங்கேயும் கிடைக்கல. நேற்று கேட்டதுக்கு அங்கிள் இன்னைக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க. வேலை தேடுறது நாய் பொழப்பால இருக்கு. ஐயோ முருகா, எனக்கு எப்படியாச்சும் இந்த வேலை கிடைச்சிருக்கு. பெரிய ஆப்பாட்டக்கரா. ஹலோ, சொல்லு. சொல்லு, என்ன உதவி? என்னது 200 இல்லையா? 200க்கு திடீர்னு நான் எங்கே போவேன்? என்ன இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை? எதனால் உனக்கு 200 வேணும்னு சொல்ல? 200 வேணும்னா நான் என்ன பணமரமாக வச்சுருக்கேன்? உனக்கே தெரியும், நானே வேலை வெட்டிக்கு போகாமல் எனக்கு வேலை அங்கேயும் கிடைக்காம தேடி கடைசியில் வந்துட்டு இப்போ மோட்ரு கூட என்ன ஒருத்த வழிலாம் வந்து வீட்டில் படுத்துருக்கேன். நீ என்கிட்டயே ஃபோன் அடித்து 200 கேட்குற. எப்படி? என்னால் முடியாது, நீ தான் சாரி பண்ணிக்கணும். என்னது? இல்லை, நீ எப்படின்னாச்சும் இல்லை, என்கிட்ட உண்மையுமே காசு இல்லை, புரிஞ்சுக்கோ. ஹலோ ஹலோ, மணி என்ன ஒன்னும் தூக்கிட்டு உட்காந்துருக்குற? ஹோட்டல்ல கூட்டாளி கூட போறது வர்றது இதோ ஒரு வேலை தான் தினேஷ்குமார். எஸ்பிஎம் படிச்சு முடிச்சு என்னாச்சும் வேலை என்னாச்சும் தேடணும்னு என்ன இருக்கு அவனுக்கு? ஒண்ணுமே இல்லை. வர்றது போறது இப்படியே தான் தூக்கிட்டு உட்காந்துருக்குற. என்னதான் நினைச்சு வாழ்றேன்னு தெரியல தினேஷ்குமார். நீ எழுந்து ஐயோ, உன்னை வச்சுட்டு என்னதான் பண்றேன்னு தெரியலடா எனக்கு. அண்ணாடி இது ஒரு தொல்லையா போச்சுடா. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கே வெறியா இருக்கு. ச்சே, மோட்டர் தள்ளிட்டு போய்கிட்டு நல்லா இருக்கேன்டா. என்ன நீ மோட்டர் தள்ளிட்டு போய்கிட்டு என்னதான் கதை இல்லை? மோட்டர் என்ன பண்ணிட்டா? சரி வா எனக்கு தள்ளிட்டு போகிறேன். வாழ்க்கையில் எப்படி ஓடிட்டு இருக்கு? என்னதான் பண்ணுறேன்? பார்க்குறேன், புது மோட்டமாக கைமா ஜொலிக்கிற. என்னதான் கதை? என்னதான் வேலை செய்கிறடா? வேலையா? நம்மள்ட்ட ஏன்டா வேலையெல்லாம் பற்றி பேசுகிற? நீங்கள் பிரகடனம் பண்ணுற ரேஸ் ஓடுறேன்டா. அதான் மோட்டர் வச்சுருந்தேன், டபுள் ஏரியா. அதை வச்சு ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்கேன். நல்லா மச்சான், ரேஸ்லாம் ஓடுறேன். வேணாம் மச்சான், விட்டுடுறா, வீட்டுக்கெலாம் ஆபத்தானே. நல்லா பண்ணுறது, எனக்கும் காசு இல்லாமல் இருந்துச்சு, அப்புறம் ரேஸ் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ரேஸ் ஓடணும் ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவியா? அதே தான் வச்சான். லைட்டாக நினைப்பு வச்சிருக்கேன்.
சரி மச்சான் அப்போ ஓய்சிரியா மொட்டெல்லாம் புதுசாக வாங்கிட்டேன் கையில் ஒரு 200 தான் தடா. ஏன்டா 200 உனக்கு தான் தெரியாத நான் ஸ்கூல்லேருந்து ஒரு பிள்ளையை லவ் பண்ணி ஏதாவது கேளு காசு கேட்குதுடா காசு தாண்டா பிரச்சனையாக இருக்குது. அது இன்னுமா லவ் பண்ணிட்டு இருக்க? அதை நான் எப்பயே கழிச்சு விட சொல்கிறேன் நீ. என்னடா மச்சான் பண்ணுறது அதை நான் சின்சியர் லவ் பண்ணேன் நானும் அதை சின்சியர் லவ் பண்ணுறேன். என்ன காசு மட்டும் தான்டா பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் உதவி செய்யடா. கொஞ்சம் உதவியா? ஒரு 200 தான்டா பார்த்தாடா. நீ தான் அருமையாக வச்சிருக்கிய ஜெட்டு ஒன்று அதை ரேஸ் ஓடி காசு சிக்காமல் சம்பாதிக்கிறான்டா. எங்கடா மச்சான் ஜெட்டு வச்சிருக்கேன் தான் பேர் சும்மா வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் தான்டா பிரச்சனை. என்னைக்கு தான் வந்து ஓடி இருக்கேன் ஜெட்டு எடுத்து. சரி வேணா இந்த மாதிரி பண்ணலாம். உன் மோட்டர் வச்சு நான் ஓடுறேன் நீ பாதி நான் பாதி எடுத்துக்கணும். ட்ரை பண்ண வருமாடா மச்சான் வேணாண்டா பேசாம நீ காசு கொடுத்துறேன் அப்புறம் வேலை செஞ்சா உனக்கு திருப்பி காசு தந்துடுறேன்டா. நீ எப்போ வேலைக்கு போகிறது எப்போ கொடுக்குறது? சரிடா மச்சான் என்ன தான் வெளியே என்னாச்சும் ஒரு சொல்ல நீங்கள் எங்கன்னா சார்ஜ் பண்ணி தர முடியுமா இல்லை என்ன? சாரிலாம் பண்ண முடியாது. வேணா மோட்டரை நானே எடுத்து ஓடுறேன் நீ பாதி நான் பாதி எடுத்துக்குவோம். எப்படா மச்சான் எனக்கு இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே காசு பாய்க்கணும்டா. இன்னைக்கு ராத்திரியா? நாளைக்கு கூட கிடச்சா எனக்கு ஓகேடா. இன்னைக்கு ராத்திரி கஷ்டம் ஏன்னா மோட்டரை வேறு எடுத்து போய் டியூன்லாம் பண்ணோம். டியூனிங் பண்ணிட்டு அப்போ மறுநாள் ஓட. சரிடா மச்சான் நம்ம எவனாவது மோட்டர் எடுத்துக்கோ நான் அப்போ நாளைக்கு எதுவும் என்கிட்ட கொடுத்துறேன் ஓகேடா. நீ இல்லை சரிடா மச்சான் அவனா வீட்டுக்கு வர மாதிரி அப்பா பண்ணுவோம். மோட்டர் நீயே விடு கேட்டு கொடுத்துருக்க மோட்டரை நம்பிக்கை காதலே படாத அடுத்தது அழகாக ஜென்டலாக படிக்கிறேன். சரிடா மச்சான் பார்ப்போம்டா. ஏய் எங்கடா போன எத்தனை நாளா? ஏன்டா மோட்டர் எங்கடா? மோட்டர் கடையில் இருக்குடா. ரேஸ் ஓடணும்ல சர்வீஸ் பண்ணனா? என் வீட்டில் நாய் கத்தி பேய் கத்திக்கிட்டு இருக்காங்கடா. என்னடா பண்ண முடியும்? சரி மொதல் ஆளுக்கு நான் பண்ணிக்கோ. ஜோஜோ பாய் இவன் தான்டா சவுதியான பெரிய ரைட்டரு. இனிமே உன் மோட்டரை வச்சு நான் ரேஸ் ஓட மாட்டேன். நீ இவரு சொல்லி கொடுப்பாரு நீ கற்றுக்கிட்டு ரேஸ் என்னடா சொல்ற இதெல்லாம் கஷ்டம்டா புரிஞ்சுக்கோடா. நீ எப்போ சொல்கிற? சரிடா அப்போ நான் உனக்கு யோசிச்சு சொல்கிறேன். சரி சரி நீ அப்புறம் எஸ்எம்எஸ் பண்ணு நான் முதல்ல கிளம்புறேன். ஆ சரிடா அப்போ அப்புறம் பார்ப்போமே நம்ம. அப்புறம் நேவா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிறேன். நீ பேசி நான் பேசி அப்புறம் இப்போ வந்து யாரை பற்றி நான் பேச வந்திருக்கேன். உன் லைஃப் ஏன் உன் லைஃப் என் லைஃப் தெரிஞ்சு பற்றி பேசுகிறேன். நம்ம லைஃப்னு சொல்லு. நம்ம லைஃப்ல உன் லைஃப்ல என் லைஃப் பற்றி நான் பேச வந்திருக்கேன். சரி உன் லைஃப் சொல்கிறேன். சரி உன் லைஃப் சொல்லு என்னன்னு கேட்பேன். நீ நல்ல ரிசல்ட் நல்லா படிக்கல நல்லா வேலை செய்ய அது யோசிச்சு பாரு. என்ன ரிசல்ட் எடுத்து என்ன ப்ரோஜனம்? ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு வரணும் ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு வரணும் அதே சம்பளம் தான் கூட பண்ணணும். 7 ஹவர் 8 ஹவர் வேலை தான். இல்லைன்னா அந்த மாதிரி வெறும் வேலை செஞ்ச முடியாது. இதே ஒரு டே சொன்னால் அன்னைக்கு போய் கையில் கிடச்சிடும். அதை எப்படி எடுத்து கையில் வேலை பார்க்கணும் என்ஜாய் பண்ணணும் அவ்வளோதான். இப்போ நீ முடிவு பண்ணி உனக்கு வந்து உன் ரேஸ் முக்கியமா இல்லைன்னா எனக்கு ரேஸ் அரைஞ்சல என்னையும் நீ அரைஞ்சல இத்தனை நாள் நீயும் நான் லவ் பண்ணது ஒரு அர்த்தமே நான் மாற்றிட்டேன். இத்தனை நாள் லவ் பண்ணிய என்னோட ஏம் என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியல. பிரச்சனை இல்லை வரேன். அவனை பற்றி நினச்சிருந்தேன் ரைட்டாக வந்துட்டேன் பிரச்சனை இல்லையா? நினச்சி வா உட்காரு அவன்கிட்ட ஒரு பெரிய கதை பேசணும். ஜோ அந்தமாரி ஒன்று கதை யோசிச்சிருக்கேன். என்னன்னாக்கா ஏன் ஒன்று எத்தனை நாளைக்கு அந்தமாரி வந்து உயிர் பயந்துட்டு ஒரு 1000 2000 வந்து ஓடி இருக்கிறது ரேஸு. நம்மளுக்கு உயிர் ஆபத்து அதுவும் இல்லாமல்
பேசாமல் ஒரு பெரிய ரேஸாக ஓடி உனக்கு மோட்டர்லாம் ஃபார்மேட் பண்ண தெரியும். பேசாமல் ஒரு ஒர்க் ஷாப் தந்துடலாமே ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதான் உனக்கு ஃபுல்லாக செய்ய தெரியும், எனக்கு கொஞ்சம் தெரியும். சரி 2 பேரும் சேர்ந்து செய்யலாமே தான் ஒரு எண்ணத்தில் இருக்கலாம். இல்லைடா இவன் அடிக்கிறான் அள்ளி. ஹலோ சொல்கிறான் மச்சான். இங்கே தான் இருக்கேன் சோஜானில். சரி அடி நீ வரத்துக்கு பண்ணி எனக்கு கால் பண்ணு. சரி அடி தெரியலடா, நம்ம இப்போ தான் ஒர்க் ஷாப் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்காட்டியும் இதே எலி இருக்கான்ல, அவனுக்கு இடத்துல ஒரு ரேஸ் இருக்கான். மோட்டர் கிராண்டியும் இதையும் வச்சு காசு 5000 வச்சு ஓடணுமா. ஜெட்டு ட்ராக் ஸ்ப்ரிண்ட் ஓடுறது 2 பேர் தான். ஆனால் அவனுக்கு கூட ஓட வெயிட் பண்ணுறானுங்க ஆள். ஏன்னா அவனுக்கு இடத்துல அவன் தான் இதுதான் நம்ம தான் ஓடுவோம். சரி அப்போ அவனா கிளம்பி வேலையை பார்ப்போம். நான் கால் பண்ணுறேண்ணா. அப்படியா? என் டீம்ல நான் வர்றேன். சரி எல்லாம் தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம். ட்ராக்ல பார்த்து இவனுங்களா அப்படியே ஓடி கிழிச்சிடுவானுங்க. இங்க உங்க வீரத்தை காமிக்காதீங்க. ட்ராக் இருக்காங்க சான் இப்படி பேசிட்டாங்க. தேய்ச்சி தான் ஓகேவா? என்ன எப்படி ஓடும் தெரியாது. ஜோக்கா தேடி ஓடும் சான். தேய்ச்சோம் அடிச்சு வைப்போம். தேய்க்கிறோம். அவங்க இப்படி தான் காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. நீ அதெல்லாம் பார்க்காத, ட்ராக்ல பார்ப்போம். நம்ம மோட்டரும் செஞ்சிருக்கு. நம்ம வண்டி தான்